உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். செல்லக்குட்டி வைகாசி வைகாசி மாசத்துல 11 போட்டு 2 வாழை மரம் கட்ட போறேன்டி. 2 வாழை மரம் கட்ட போறேன்டி. போட்டோ கொடு. அப்படி என்னடா இருக்கு இவகிட்ட? என்ன எப்படி கேட்டுட்ட? அந்த போட்டோ கொஞ்சம் பார். அந்த கண்ணு இருக்குல்ல, கண்ணு அது அப்படியே கவிதையா கொட்டுது. அந்த கூர்மையான மூக்கு, ஆஹா என்ன ஒரு அழகு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவ ஒத்தத்தை பார்க்கும் போதெல்லாம் அது ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டே இருக்குக்கா. அந்த கதை உனக்கு கேக்குதா? ஏய் ஏய் என்ன பண்ற? அடி பாவி, கிழிச்சிட்டியா? அடி பாவி, இப்படி கிழிச்சு போட்டா? இனி உனக்கு இந்த கதை கவிதை எல்லாம் கேட்காதுல்ல. தேவையில்லாத கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்காத. இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்படி நடந்துச்சு நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஐயோ இப்படி கிழிச்சிட்டாலே. ஐயோ நாளா கிழிச்சிட்டாலே. ஆஹா தலை செஞ்சிருச்சு. தலையை ஒன்று செத்துட்டேன். அப்பா அப்பாடா, வீட்டில் இருக்க மாட்டியா? அப்ப இதுக்காகவே இவளை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஹலோ, சொல்லு பாலா. கிளம்பிட்டியா பேபி? இன்னும் இல்ல. ஏன்? எங்க அம்மா கிட்ட சொன்னா அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அதான் என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வாயேன். அது சொன்ன உடனே விட்டுருவாங்கன்னா நான் தான் சொல்லிட்டு வந்துருவேனே. பகல்னா பரவாயில்ல, நைட்டுங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. லாஸ்ட் டைம் லேட்டா வந்ததுக்கே கண்ணா பின்னான்னு திட்டாங்க. அதனால இப்ப விடவே மாட்டாங்க. என்ன பேபி, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு வா ப்ளீஸ். சரி, நான் ட்ரை பண்றேன். ஐயோ ட்ரை பண்றதுனா சொல்லாத. நீ வரலன்னு வச்சுக்கேன், நான் ரொம்ப ஏமாந்துருவேன் பேபி. ப்ளீஸ் வந்துரு. சரி, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நான் வந்துடுறேன். ஓகேவா? வை. ஓகே பாய். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. சமாளிப்போம். என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? சொன்னா கூட எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நீயா வந்து வேலை பாக்குற? பண்றேன். புதுசா இருக்க. ஏன் பாட்டி, இதுக்கு முன்னாடிலாம் நான் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணதே இல்லையா? சத்யா தான் எப்பவும் அவளா வந்து ஹெல்ப் பண்றத பாத்திருக்கேன். நீ செஞ்சதை நான் பார்த்ததே இல்லையே. அம்மா பாருங்கம்மா, பாட்டி எப்படி சொல்றாங்கன்னு.
அம்மா அ, இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டேமா. அவ இன்னைக்கு நைட் 7 to 9 சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கா. ம் என்னையும் வர சொல்லிருக்காமா. போயிட்டு வரட்டுமா? நீ என்ன இன்னும் சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா திவ்யா? உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பார்ட்டி அது இதுன்னு ராத்திரி வெளியில போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, நான் போன உடனே ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு உடனே திரும்ப வந்துருவேன். அன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு போன. ஆனா எவ்வளவு லேட்டா வந்த? நான் எப்படி பதறி போயிட்டேன்னு தெரியுமா? அம்மா அம்மா ப்ளீஸ்மா, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. போகலன்னா நல்லா இருக்காதுமா. வேண்டான்னு சொன்ன புரிஞ்சுக்கோ திவ்யா. இருட்டுனதுக்கு அப்புறம் நீ வெளியில போற வேலையெல்லாம் வச்சுக்காத. தள்ளு. சத்யா, மாதவ வர. நீ ஏமா இப்படி இருக்க? எனக்கு ஒரு சட்டம், சத்யாக்குனா ஒரு சட்டமா? இவ மட்டும் எந்த நேரத்துலயும் எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம். இவள மட்டும் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டீங்க. ஆனா என்ன மட்டும் எங்கேயும் அனுப்ப மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளவுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏய், ஐயோ கலர்ஃபுல்லா இருக்கே. ஹாய். 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 உடஞ்சு போன ஒட்டக மூஞ்சி மாதிரி இருக்கு. இது கூட நம்மள மதிக்க மாட்டேங்குது. பிரபு எங்கடா போன? பிரபு காணோம். பிரபு 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 நம்மளதான் தேடிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. மாப்பிள நான் இங்க இருக்கேன்டா. நீ எங்க இருந்தா எனக்கு என்னடா? அப்ப நீ வேற யாரை தேடிக்கிட்டு இருக்க? திவ்யாவ வர சொல்லிருந்தியா? என்னை யாருன்னு அவளுக்கு தெரியாது. நான் அப்புறம் அவளை வர சொல்லுவேன். இவன் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி வர சொல்லுவான்? அப்ப வருவான்னு யாராவது சொன்னாங்களா? யார் சொன்னா? இதுதான் சொல்லுச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.